வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு அடிக்கடி முழங்கால் வலி இருக்கிறதா? படிக்கட்டில் ஏறும்போது சிரமமா இருக்கிறதா? கை மூட்டுகள் வலிக்கிறதா? எலும்புகள் பலவீனமா இருப்பது போல தோன்றுகிறதா? அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த உணவுகள் உங்க உடலுக்கு தேவையான கால்சியம், விட்டமின் டி, மெக்னீசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்ற சத்துக்களை வழங்கி எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். வலி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? மூட்டு தேய்மானம், காயம், விட்டமின் டி குறைபாடு, அலர்ஜி போன்ற காரணங்களாக இருக்கலாம். இந்த உணவுகளை நீங்க சரியான முறையில எடுத்துக்கிட்டு வந்தா எலும்புகள் ஆரோக்கியமாக்கப்படும். உங்களுடைய கை கால் வலி, மூட்டு வலி இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். வீடியோவை முழுமையா பாருங்க. நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் உணவு என்னன்னா அதுதாங்க ராகி, அதாவது கேழ்வரகு. இது தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகளில் ஒரு சூப்பரான உணவு. 100 கிராம் ராகில சுமார் 340 360 mg கால்சியம் இருக்குதுங்க. இதில் கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீசியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால நம்ம ராகியை நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும். ராகியை ராகி கஞ்சியாக எடுத்துக்கிடலாம், ராகி அடையாக எடுத்துக்கிடலாம், ராகி கூழாக எடுத்துக்கிடலாம், ராகி தோசை இந்த மாதிரியான பல வடிவுகளை நம்ம எடுத்து சாப்பிடலாம். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் ஒரு சிறந்த உணவா ராகி இருக்குது. ஸோ ராகியை நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா எள்ளுங்கிறது கால்சியத்தோடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல நிறையவே கால்சியம் இருக்குது. 100 கிராம் எள்ளுல சுமார் 900 mgக்கு அதிகமாகவே கால்சியம் இருக்குது. சிறிதளவு எள்ளை சாப்பிட்டா போதும், உங்களுக்கு தேவையான கால்சியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எள்ளை எப்படி சாப்பிடலாம்னா, ஒன்று எள்ளை நீங்கள் வெறுமனவே வடிச்சட்டியில் போட்டு வறுத்து அதை நீங்கள் அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு சிறிதளவு வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் தினமும் குடிக்கக்கூடிய பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பவுட்ரை கலந்து நீங்கள் குடிக்கலாம். அப்படியும் நீங்கள் முடியலை அப்படின்னா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா எள்ளு லட்டு, எள்ளு மிட்டாய் அந்த மாதிரி சாப்பிடலாம். எள்ளு சாதம் செஞ்சு சாப்பிடலாம். எள்ளு சட்னி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வடிவில் நீங்கள் எள்ளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா எள்ளை இரவில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இது மூட்டு வலியை சூப்பராக குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ எள்ளில் நல்ல கொழுப்புகளும் சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது. அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா பால் தாங்க. பால் மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடியது. ஆனால் இதில் கால்சியம் அதிகமாகவே இருக்குது. ஒரு கப்பு பாலில் சுமார் 250 300 mg வரைக்கும் கால்சியம் இருக்குது. பாலில் புரதம், விட்டமின் B12, பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு இது பயன்படுதுங்க. ஸோ பால் ஒவ்வாமை இருக்கிறவங்க, லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இருக்கிறவங்க மருத்துவர் நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு பாலை குடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை பால் குடிச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்னா நீங்கள் பாலை தினமும் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நான்காவது உணவு தயிர் தாங்க. தயிரில் கால்சியம் மட்டும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் தயிரில் இருக்குது. ஸோ இந்த நல்ல பாக்டீரியாக்கள் கண்டிப்பாக நம்ம உடலுக்கு தேவை. அது இருந்தால் தான் செரிமானம் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும். அதனால தயிரை மதிய உணவுடன் சேர்த்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா தயிர் கண்டிப்பாக தேவை. அதில் கால்சியமும் அதிகமாக இருக்குது, இந்த நல்ல பாக்டீரியாக்களும் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை உண்மையிலே ஒரு சூப்பரான உணவு. இதில் கால்சியம் அதிக அளவில் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. அதனால் முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ முருங்கைக்கீரையை எடுக்க எடுக்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வலி, வீக்கம், மூட்டு வலி, கை வலி, கால் வலி எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முருங்கைக்கீரையை ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா முருங்கைக்கீரையை நம்ம ஆஞ்சு நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்பவுமே சோம்பேறியாக இருக்கும். சிலருக்கு டைமே இருக்காது, ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸு. முருங்கைக்கீரையை ஒரு மாதத்திற்கு தேவையான முருங்கைக்கீரைகளை பறித்து உருவி நீங்கள் வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் போட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறங்க. அது கூடவே
ஒரு மாதத்திற்கு தேவையான உளுந்து, இப்போ இட்லி பொடிலாம் எப்படி அரைப்பீங்க அந்த மாதிரி ஆ க உளுந்து, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வடச்சட்டியில போட்டு வறுத்தெடுத்துக்கிறங்க. அது கூடவே வரமிளகாய் அதையும் 2 வறுத்தெடுத்துக்கிறங்க. ஆ ரசத்துக்கு வச்சு குடுப்பீங்கள்ல அந்த பூண்டு அதையும் போட்டு வடச்சட்டியில போட்டு வறுத்துருங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லாவே அரைச்சிருங்க. அரைச்சா உங்களுக்கு ஒரு பவுடர் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அந்த பவுடர நீங்க வந்து உங்களுடைய சாப்பாட்டுல தினமும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்க சாப்பிட்டுட்டே வரலாம். ஸோ இது வந்து முருங்கை இலை பவுடர். நீங்க வந்து ஒரு இட்லி பொடியாவும் இத நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கோம்ல. ஸோ இது நல்ல ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இத நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இத செய்றதுக்கு எனக்கு டைம் இல்லங்க அப்பன்னா, ஆன்லைன்ல வந்து முருங்கைக்கீரை பவுடர் வந்து சேல் ஆயிட்டே இருக்குதுங்க. ஸோ நீங்க அத வாங்கி பயன்படுத்தலாம். அது வந்து நீங்க என்னன்னா, அதுல சூப்பு செஞ்சு குடிக்கலாம். இல்லன்னா சுடுதண்ணீல கலந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறலாம். ஆனா வாரத்துக்கு நீங்க 2 இல்ல 3 முறை எடுக்கலாம். இல்ல தினமும் எடுக்கிறா இருந்தாலும் எடுக்கலாம். தினமும் எடுத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விளைவுகள் ஏற்படும். ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்தா தான் அது உங்களுக்கு மருந்தாக வேலை செய்யும். ஸோ அத ஞாபகத்துல வச்சுட்டு எடுங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்க, முருங்கை பவுடர அதிகமா போட்டு சாப்பிடுறாங்க. அதிகமா போட்டு சாப்பிட்டா அது பலவிதமான ஆபத்துகள வந்து ஏற்படுத்தும். அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு என்னன்னா, பாதாம் தாங்க. பாதாம் சாப்பிடுறது எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ, அதனால பாதாம் எடுத்துக்கிடலாம். பாதாம்ல வந்து கால்சியம், மெக்னீசியம், நல்ல கொழுப்பு, விட்டமின் இ இது எல்லாமே இருக்குது. அதனால இரவுல ஊற வச்சா 5லிருந்து 8 பாதாம் வரைக்கும் சாப்பிடலாம். அதாவது ஒரு பெரியவர்களுக்கு 5 பாதாம் போதும். சின்ன குழந்தைகளுக்கு 2 பாதாம் ஊற வச்சு அத மசிச்சு அப்படி குடுங்க. ஏன்னா, அவங்க முழுங்கிட்டாங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. குழந்தைகளுக்கு குடுக்கும்போது ரொம்ப கவனமா குடுக்கணும். பெரியவர்கள் தாராளமாக 5 பாதாம இரவுல ஊற வச்சு காலையில வெறும் வயிற்ற தோல நீக்கிட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதாங்க சாட்டர்ன் மீன். இந்த சாட்டர்ன் மீன வந்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. எதுக்காகன்னா, இதுல அதிக அளவுல வந்து கால்சியம் இருக்குதுங்க. இது உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாட்டர்ன் மீன்ல கால்சியம், விட்டமின் டி, ஒமேகா 3 இது எல்லாமே அதிகமா இருக்குது. விட்டமின் டி வந்து நம்ம உடலுக்கு ரொம்பவுமே அவசியம். ஏன்னா விட்டமின் டி உடல்ல இருந்தா தான் கால்சியம் உறிஞ்சுதலுக்கு இது வந்து உதவ செய்யும். ஸோ கால்சியம் நிறைந்த உணவுகள நம்ம சாப்பிட்டாலும் அத உடலால உறிஞ்சுறதுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால சார்டைன் மீன எடுத்துக்கிறது. அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, பன்னீர் தாங்க. பன்னீர்ல கால்சியம், புரதம் இது 2மே அதிகமாக இருக்குது. வளரும் குழந்தைகளுக்கு மற்றும் வயதானவர்களுக்கு நம்ம அளவா பன்னீரை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால அளவா சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ஆபத்துகளை ஏற்படுத்தும். ஸோ சிறிதளவு பன்னீர சாப்பிடுறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. உங்களுடைய முழங்கால் மூட்டு வலிய குறைக்கிறதுக்கு பன்னீர் வந்து பயன்படும். 9வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, சோயா பீன்ஸ் தாங்க. சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு இது வந்து ரொம்பவுமே ஒரு சிறந்த தேர்வா இருக்குது. ஏன்னா, இப்ப நான்வெஜ்ல நெறைய இதுல வந்து கால்சியம், புரோட்டீன்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஆனா வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு சில பொருட்கள பயறு வகைகள் இதுல தான் இருக்கு. அதுலயும் இந்த சோயா பீன்ஸ்ல அதிக அளவுல புரோட்டீன், கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே அதிக அளவுல இருக்குது. அதனால சோயாவ வந்து நம்ம வேக வச்சு அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். இல்ல சாலடு அந்த மாதிரி கூட்டு பொரியல் அந்த வடிவிலயும் எடுத்துக்கலாம். ஸோ சோயா பீன்ஸுங்கிறது ஒரு அடுத்து நம்ம 10வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, பச்சை கீரைகள் தாங்க. அதாவது அகத்திக்கீரை, பாலக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரியான கீரைகள நம்ம எடுக்கும்போது, அதில கால்சியம் மற்றும் பல தாதுக்கள் வந்து அதிகமாவே இருக்குது. ஸோ இந்த கீரைகள நீங்க மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாளும் ஒரு கீரைகள மாத்தி மாத்தி சாப்பிடுவது உங்களுடைய உடலுக்கு மிகவுமே நன்மைகள கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியத்த வழங்கக்கூடியது. ஸோ இந்த கீரைகள சாப்பிடுங்க. இந்த உணவுகள தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா, நல்ல பலன்கள வந்து நீங்க பெறலாம். கால்சியம் உடல்ல உறிஞ்சப்படுறதுக்கு என்ன செய்யணும்னா, பலரும் கால்சியம் உணவ சாப்பிடுவாங்க. ஆனா, அது உடல்ல சரியா உறிஞ்சப்படுவதே இல்ல. ஏன்னா, அதற்கான காரணம் உடல்ல வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனால தான். ஸோ, இந்த விட்டமின் டி குறைபாட பூர்த்தி செய்றதுக்கு, நீங்க தினமும் காலையில சூரிய ஒளியில 15லிருந்து 20 நிமிடம் வந்து நீங்க சூரிய ஒளிய பார்த்து நிக்கலாம், யோகா செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு விட்டமின் டி ஃப்ரீயாவே உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். அது கூடவே போதுமான புரதம் நிறைந்த உணவுகள சாப்பிடுங்க. புரதம் நிறைந்த உணவுகள் நம்ம இப்ப பார்த்தோம்ல, புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் இது எல்லாமே புரதம் அதிகமா இருக்குது. அது கூடவே உடற்பயிற்சி
மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி ஒரு 20லிருந்து 30 நிமிடமாவது உடலுக்கு உடற்பயிற்சி கொடுங்க. அப்பதான் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ நடைப்பயிற்சி செய்ய முடியும்னா நடைப்பயிற்சி வந்து 20லிருந்து 30 நிமிடம் கொடுங்க. ஸோ இந்த பழக்கவழக்கங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. அது கூடவே தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் என்ன? அதிகமா ஆர்ட்டிஃபிஷியல் கூல் ட்ரிங்க்ஸ், அதாவது 7 அப், கொக்கோ கோலா இந்த மாதிரியான ஆர்ட்டிஃபிஷியல் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத தவிர்த்துருங்க. அதிகமான உப்பு பயன்படுத்துறத தவிருங்க. அதிக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத தவிர்த்திடுங்க. புகைப்பிடிக்கிறது, மது அருந்துவது இது எல்லாத்தையுமே தவிர்த்திடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய எலும்பு ஆரோக்கியம் பாதிக்கப்படாது. யாருக்கெல்லாம் கால்சியம் அதிகமாகவே தேவைப்படும்னா 50 வயதிற்கு மேற்பட்ட கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே கால்சியம் அதிகமாகவே தேவைப்படும். ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க உடலால் கால்சியம் உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ கால்சியம் நிறைந்த உணவுகள் எல்லாமா வச்சுக்கிறதுக்கு மாத்திரை மட்டும் போதவே போதாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாத்திரை, மருந்து இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த இந்த உணவுகளை நீங்கள் மாற்றி 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 நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய எலும்புகள் நல்லாவே வலுவாக்கப்படும். உங்கள் உடல் மொத்தத்தில் ஆரோக்கியமாக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.